திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் செண்பகத்தோப்பு அணை நிரம்பியது. பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் கமண்டல நதி மற்றும் நாகநதி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. எந்தவொரு ரசாயன பொருட்களும் பயன்படுத்தாமல் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் இந்த விநாயகர் சிலைகளை தயாரிப்பதாக கைவினை கலைஞர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். சென்னை நீலாங்கரை கடற்கரையில் அரிய வகை கடல் ஆமை ஒன்று ஓடு உடைந்த நிலையில் இறந்து கரை ஒதுங்கியது. படகுகளின் இயந்திரம் அல்லது கப்பல்களின் இயந்திரங்களில் சிக்கி இந்த ஆமை இறந்திருக்கலாம் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு அருகே உள்ள யானைகஜம் அருவிக்கு நீர்வரத்து தொடங்கியுள்ளது. சதுரகிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் வறண்டு இருந்த அருவிக்கு நீர் வர தொடங்கியுள்ளது. இதனால் குடிநீருக்காகவும் விவசாய தேவைக்காகவும் யானைகஜம் அருவியை நம்பியுள்ள மலை கிராம மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் இன்று காலை முதல் தூய்மை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமர குருபரன் உத்தரவின் பேரில் மாஸ் கிளீனிங் என்ற பெயரில் மாநகராட்சி அதிகாரிகள் தலைமையில் ஊழியர்கள் பல்வேறு இடங்களை சுத்தம் செய்து வருகின்றனர். விதிமீறி கல்குவாரிக்கு அனுமதி வழங்கிய கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்திற்கு 10 லட்சம் அபராதம் விதித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு ரமேஷ் வர்கீஸ் என்பவரது கல்குவாரிக்கு விதிகளை மீறி அதிகாரிகள் உரிமம் வழங்கியதால் அவருக்கு பெரும் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அவருக்கு இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. வழக்கில் தவறு செய்த அப்போதைய மாவட்ட ஆட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தியது. தொடர் மின்வெட்டால் அதிருப்தியடைந்த இளைஞர்கள் மின்சாரத்துறை அலுவலகத்தில் தூங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு நிலவுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மின்வாரிய அலுவலகத்தில் தரையில் படுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநில எல்லையான எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் மது போதையில் இருந்த ஒருவர் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டார். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவரை பிடித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். பின்னர் அவர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். மது போதை நபர் நேபாளத்தைச் சேர்ந்தவர் என்பதும் போதைக்கு அடிமையானவர் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அவருக்கு தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ಅವನು ಹಂಗೆ ಮಾಡ್ತಾವನೆ ಅವಾಗಿಂದ ಇಂಡಿಯಾವನ ಯಾರೋ. கடலூர் மாவட்டம் அரியசூசை நகரில் உள்ள ஒரு வீட்டின் திருமண நிகழ்ச்சிக்காக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் தெருவிளக்கு எரியாமல் இருந்ததாகவும் அண்ணாமலை வருகையை ஒட்டிய சதி செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. பின்னர் அண்ணாமலை வருவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன் தெருவிளக்கு எரிய தொடங்கியது. தெருவிளக்கு போடும் நபர் தாமதமாக வந்ததே இதற்கு காரணம் என ஊராட்சி மன்றம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். துளிதலை கிராமத்தில் சிறுத்தை ஒன்று இறை தேடி குடியிருப்பு பகுதியை கடந்து செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த சிறுத்தையை விரைவில் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு பாஜக உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் மற்றும் மாநில பயிலரங்கம் முன்னாள் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பாஜகவில் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. வாக்குச்சாவடி ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் 150 உறுப்பினர்களை புதிதாக சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை இளைஞர் லாபகமாக பிடித்து
வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். அலங்காரியம்மன் குளம் அருகே பாம்பு ஒரு கோழியை விழுங்கிக் கொண்டிருந்தது. இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வருவதற்குள் அப்பகுதி இளைஞர் ஒருவர் அதனை லாபகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். செங்கல்பட்டில் லாரி மோதி 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தான். செங்கல்பட்டு பழைய ஜிஎஸ்டி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவன் மீது அதிவேகமாக வந்த லாரி மோதி உயிரிழந்தான். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து வயநாடு செல்லும் மாநில நெடுஞ்சாலை மலைப்பாதையில் காற்றுடன் கூடிய மழை காரணமாக 2 இடங்களில் மரங்கள் விழுந்தன. இதனால் சுமார் 3 மணி நேரம் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் மரங்களை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். குரங்கம்மை பரவல் தொடர்பாக நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 20 படுக்கை வசதிகளுடன் குரங்கம்மை நோய்க்கான தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை நோய் தடுப்பு மருந்துகள், ஆக்சிஜன் சிலிண்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கண்ணன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல தேர்வுகளுக்கு இதுவரை இறுதி விடைக்குறிப்புகள் வெளியிடப்படவில்லை என்று கூறிய நீதிபதிகள் டிஎன்பிஎஸ்சி தலைவர் அதில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கைத்தறி ஆடை அலங்கார அணிவகுப்பு தேசிய கைத்தறி நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கைத்தறி ஆடை அணிவகுப்பில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கைத்தறி ராணி, கைத்தறி ராஜா, இளவரசன், இளவரசி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் பரிசுகள் வழங்கப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.